அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும். தேசிய கல்வி நிறுவனம், கல்வி அமைச்சு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து வழங்கும் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் பொருளியல் பாடம் தொடர்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, உயர்தர பரீட்சை மிகவும் நெருங்கி கொண்டிருக்கும் இக்காலப்பகுதியில் இங்கு நடாத்தப்படும் பொருளியல் மீட்டல் பாட நிகழ்ச்சியில் கடந்த வாரம் நாங்கள் இங்கு நடாத்திய பாடத்தின் தொடராக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும், கேள்வி நிரம்பல், கேள்வி நெகிழ்ச்சி, நிரம்பல் நெகிழ்ச்சி என்பன தொடர்பிலான முன்மாதிரி வினாக்கள், அதிலும் பல்தேர்வு வினாக்கள், கட்டமைப்பு கட்டுரை வினாக்கள், அதற்குரிய விடைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பாக விரிவுரையாற்றினோம். அதன் தொடராக இன்று நாங்கள் தேர்ச்சி மட்டம் 2-10 அதன் இறுதி பகுதியையும் தொடர்ந்து தேர்ச்சி மட்டம் 3 தேர்ச்சி 3 சந்தையில் அரச தலையீடு என்பன தொடர்பான பாட விடயங்கள் முழுவதையும் இன்று நாங்கள் மீட்ட இருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இது மீட்டல் பாட வேலை என்பதால் பாட விடயங்கள் தொடர்பான முழுமையான விளக்கங்கள் தரப்படுவதில்லை. இங்கே எங்களுடைய நோக்கம் வினாக்கள் எவ்வாறு அமையும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதும், அவ்வாறான வினாக்களுக்கு உங்களுடைய விடை எவ்வாறு அமைய வேண்டும், ஒவ்வொரு வினாவுக்கும் என்று அல்லது ஒவ்வொரு வினாவிலும் உள்ள உப பிரிவுகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட புள்ளிகளை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கையாள வேண்டிய நுட்பங்கள் என்ன? ஒரு கட்டமைப்பு கட்டுரை வினா தரப்படுகின்ற போது 4 புள்ளிகளுக்கான ஒரு வினாவின் ஒரு பகுதி தரப்படுகின்ற போது அந்த 4 புள்ளிகளையும் நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள், எவ்வாறு உங்களுடைய விடை அமைந்தால் முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ எங்களுடைய நோக்கம் இயலுமான வரை உங்களுடைய புள்ளிகளை கூட்டிக் கொள்வது என்றால், உயர்தர பரீட்சையில் இப்போ பொருளியல் பாடத்தை பொறுத்தவரையில் ஒரு மாணவன் ஏ சித்தி பெறுகிறான் என்றால் அந்த ஏ சித்தி அல்ல முக்கியம், அது எத்தனை புள்ளிகளை கொண்டது. அது 75 ஏதான், 99 புள்ளிகள் எடுத்தாலும் ஏதான். எங்களுக்கு தேவை மேக்சிமம் இந்த 90-95 அதற்கு மேலுள்ள புள்ளிகளை பெறுவதன் மூலம் பெறப்படுகின்ற இருக்கும். அப்போ தான் இந்த ஜெட் ஸ்கோர், பல்கலைக்கழக அனுமதிக்கான ஜெட் ஸ்கோர் என்ற பெருமானம் கூடுதலாக வரும். எனவே மாணவர்களே, எங்களுடைய நோக்கம் இப்பொழுது ஏற்கனவே பாடத்திட்டங்கள் முழுமையாக குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பெருமளவு மீட்டல் வகுப்புகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. எனவே தேசிய கல்வி நிறுவனம், கல்வி அமைச்சு மாணவர்களுக்கு எதை தரலாம், எந்த அளவு தரலாம் என்பதில் தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டை காட்டியிருக்கிறது. இப்பொழுது மாணவர்கள் ஆகிய உங்களுடைய கைகளில் நீங்கள் தான் தேடலில் ஈடுபடுதல் வேண்டும். அப்பொழுது நான் பாட விடயத்துக்கு வருகின்றேன். இன்று நாங்கள் தேர்ச்சி மட்டம் 2 இறுதி பகுதி, அது கடந்த வாரம் போதுமான கால நேரம் இன்மை என்பதால் இடைநிறுத்தப்பட்டது. அதையும் தேர்ச்சி 3 உள்ள அரச தலையீட்டுடன் தொடர்பான சகல விடயங்களையும் நாங்கள் இன்று பார்ப்போம். எனவே மாணவர்களே, தேர்ச்சி மட்டம் 2-10 பொருளியல் அடிப்படையில் சந்தை என்பதை விளக்குவர். பொருளியல் அடிப்படையில் சந்தை என்பதை நாங்கள் எவ்வாறு வரையறுக்கின்றோம்? அப்போ சந்தை என்றால் என்ன? பொருளியலில் சந்தை எனப்படுவது பொருட்கள், சேவைகள் மற்றும் ஆக்க காரணிகளின் பரிமாற்றம் தொடர்பில் கொள்வனவாளர்கள், விற்பனவாளர்கள், காரணி உடைமையாளர்கள் போன்றோர் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கான ஒரு தாபன ரீதியான ஏற்பாடுதான் சந்தை என்று பொருளியலில் வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது. இப்போ மாணவர்களே, சந்தை என்பது ஒரு இடத்தை குறிப்பதில்லை. இப்பொழுது
பண்டங்கள், சேவைகள், அதே போன்று ஆக்க காரணிகள் என்பவற்றின் பரிமாற்றம் தொடர்பில் கொள்வனவாளர்கள், விற்பனையாளர்கள், காரணி உடைமையாளர்கள் ஆகிய இந்த 3 பிரிவினரும் ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்வதற்கான ஒரு தாபன ரீதியான ஏற்பாடு என்று சந்தை என்பதை நாங்கள் பொருளியலில் வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அதற்கான வரைவிலக்கணம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. பொருட்கள், சேவைகள் மற்றும் ஆக்க காரணிகளின் பரிமாற்றம் தொடர்பில் கொள்வனவாளர்கள், விற்பனையாளர்கள், காரணி உடைமையாளர் போன்றோர் ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்வதற்கான ஒரு தாபன ரீதியிலான ஏற்பாடு சந்தை எனப்படுகின்றது என சந்தைக்கு நாங்கள் ஒரு பொதுவான வரைவிலக்கணத்தை கொடுக்கின்றோம். இது மாணவர்கள் முதலாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். இந்த சந்தைகளை நாங்கள் பிரதானமாக 2ஆக வகைப்படுத்துகின்றோம். சந்தையின் வகைகள் எவை என்று கேட்பார்கள். ஒன்று பொருட்சந்தை, 2வது காரணி சந்தை. அப்போ பொருட்சந்தை என்றால் என்ன? பண்டங்கள், சேவைகளின் பரிமாற்றம் தொடர்பில் கொள்வனவாளர்களுக்கும் விற்பனவாளர்களுக்கும் இடையில் ஏற்படும் ஒரு தொடர்பாடல் அல்லது பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனவு செய்தல், விற்பனவு செய்தல் தொடர்பில் விற்பனையாளர்களுக்கும் கொள்வனவாளர்களுக்கும் இடையில் ஏற்படுத்தப்படும் ஒரு தொடர்பை தான் நாங்கள் பொருட்சந்தை என்று கூறுகிறோம். அதே போன்று காரணி சந்தை என்று நாங்கள் கூறுவது காரணி உடைமையாளர்களான வீட்டுத்துறையினருக்கும் பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்து வழங்குபவர்களான நிறுவனத்துறையினருக்கும் காரணி சேவைகளை பரிமாற்றம் செய்து கொள்ளுதல் தொடர்பில் ஏற்படுத்தப்படும் ஒரு தாபன ரீதியான ஏற்பாடு அல்லது தொடர்பாடல் காரணி சந்தை என்று கூறுகிறோம். எனவே சந்தைகளை பிரதானமாக 2ஆக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று பொருட்சந்தை, 2வது காரணி சந்தை. இப்பொழுது மாணவர்களே, இந்த பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான வேறுபாடுகள் எவை என்பது தொடர்பாக நீங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். பரீட்சையில் கேட்பார்கள், சந்தை என்பதை வரைவிலக்கணப்படுத்துக, பொருளியலில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த இடத்துல சந்தை அமைப்புகளை நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. சந்தை அமைப்புகள் வேறு விஷயம். சந்தைகளை நாங்கள் பொருளியல் அடிப்படையில் 2ஆக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று பொருட்சந்தை, காரணி சந்தை 2. பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? இவற்றை வேறுபடுத்துக. அப்போ நாங்கள் பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் தொடர்பாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். பாருங்கள் மாணவர்களே, பொருட்சந்தை கொள்வனவாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் இடையில் பண்டங்களும் சேவைகளும் பரிமாறப்படும் சந்தையாகும். இறுதி பொருட்கள், சேவைகள் நுகர்வாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் இடையில் பரிமாறப்படுகின்ற சந்தை பொருட்சந்தை. அதே போன்று வீட்டுத்துறையினருக்கும் நிறுவனத்துறையினருக்கும் இடையே காரணி சேவைகள் பரிமாறப்படும் சந்தை காரணி சந்தை. இதை நாங்கள் காரணி உடைமையாளர்களான வீட்டுத்துறையினருக்கும் பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்து வழங்குபவர்களான நிறுவனத்துறையினருக்கும் இடையே காரணி சேவைகளை பரிமாற்றம் செய்து கொள்ளுதல் தொடர்பில் ஏற்படுத்தி கொள்ளப்படும் ஒரு தொடர்பாடல் காரணி சந்தை என்று கூறுகிறோம். அது முதலாவது வேறுபாடு. 2வது பொருட்சந்தை எடுத்தால் இச்சந்தைக்கு பொருட்களையும் சேவைகளையும் வழங்குபவர்கள் நிறுவனத்துறையினர். இப்போ பொருட்சந்தைக்கு இறுதி பொருட்கள், சேவைகள், உதாரணமாக அரிசியாக இருக்கலாம், பாடப்புத்தகங்களாக இருக்கலாம், உடுதுணி வகைகளாக இருக்கலாம். பொருட்சந்தைக்கு தேவைப்படும் பொருட்களையும் சேவைகளையும் வழங்குபவர்கள் நிறுவனத்துறையினர். அதே போன்று காரணி சந்தைக்கு, இச்சந்தைக்கு காரணி சேவைகளை வழங்குவோர் வீட்டுத்துறையினர். அப்போ காரணி சந்தைக்கு என்ன தேவை? காரணி சேவைகள் எவை? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த 4ம் வீட்டுத்துறையினரின் உடைமை. அப்போ இவை வீட்டுத்துறையினரிடமிருந்து நிறுவனத்துறைக்கு வழங்கப்படுகிறது. எனவே பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான 2வது வேறுபாடு, பொருட்சந்தைக்கு பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவது நிறுவனத்துறை, காரணி சந்தைக்கு காரணி சேவைகளை வழங்குவது வீட்டுத்துறை.
இது இரண்டாவது வேறுபாடு. மூன்றாவது பாருங்கள், பொருட்சந்தையில் ஏற்படுவது நேர்கேள்வி. நேர்கேள்வி என்பது இறுதிப் பொருட்கள் சேவைகளுக்கு ஏற்படுகின்ற கேள்வி. ஏற்கனவே நீங்கள் அல்லவா கேள்வி கோட்பாட்டில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். காரணி சந்தையிலேயும் அதை பற்றி பார்க்கிறோம், நேர்கேள்வி வழிவந்த கேள்வி. எனவே பொருட்சந்தையில் ஏற்படுவது நேர்கேள்வி, அது இறுதிப் பொருட்கள் சேவைகளுக்கு ஏற்படுகின்ற கேள்வி. ஆனால் காரணி சந்தையில் ஏற்படுவது வழிவந்த கேள்வி. வழிவந்த கேள்வி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் உங்களுக்கு இப்பொழுது. முடிவு பொருட்களுக்கு பொருட்சந்தையில் ஏற்படுகின்ற கேள்வியின் ஊடாக அம்முடிவு பொருளை ஆக்குவதற்கு தேவையான மூலப்பொருளுக்கு ஏற்படுகின்ற கேள்விதான் வழிவந்த கேள்வி. பொருட்சந்தையில் தைத்த ஆடைகளுக்கு எந்த அளவு கேள்வி ஏற்படுகிறதோ அதை வைத்துத்தான் தைத்த ஆடைகளை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்களுக்கு கேள்வி ஏற்படும். அந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்ற ஊழியத்தின் உழைப்புக்கு கேள்வி ஏற்படும். எனவே அதனை நாங்கள் வழிவந்த கேள்வி என்று சொல்கிறோம். எனவே பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான அடுத்த வேறுபாடு, பொருட்சந்தையில் ஏற்படுவது நேர்கேள்வி, காரணி சந்தையில் ஏற்படுவது வழிவந்த கேள்வி. நான்காவது பொருட்சந்தை. இச்சந்தையில் விலை எல்லை பயனின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் என்ன விலை கொடுக்க விரும்புகிறோம் என்பது, எந்த விலையை ஒரு பொருளுக்கு கொடுக்க தயாராகிறோம் என்பது, அந்த பொருளிலிருந்து நாங்கள் எவ்வளவு பயனை அடைகிறோம், பயனை வைத்துத்தான் விலை தீர்மானிக்கப்படுகிறது பொருட்சந்தையில். ஆனால் காரணி சந்தையில் விலை காரணிகளின் விளைதிறனின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அதன காரணி விளைதிறன், ஒரு அலகு காரணியின் வெளியீட்டு இயலுமை. ஒரு ஊழியம் ஒரு நாளைக்கு, உதாரணமாக ஒரு செங்கற் தொழிற்சாலையில் ஈடுபடுத்தப்படும் ஒரு ஊழியம் ஒரு நாளைக்கு எத்தனை செங்கற்களை வெட்டுகிறார். இப்போ ஏபி என்ற 2 ஊழியர்கள் ஒரு நாளைக்கு ஏ 500 செங்கற்களையும் பி 700 செங்கற்களையும் உற்பத்தி செய்வார்கள் என்றால் பி கூடிய விளைதிறனுடைய காரணி. அப்போ பி இந்த விலை ஏ இந்த விலையை விட கூடும், கூலி மட்டம் உயர்வாக இருக்கும். எனவே இங்கு விலை எல்லை விளைதிறனின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அது நான்காவது வேறுபாடு. மாணவர்கள், ஐந்தாவது பாருங்கள், பொருட்சந்தை. இச்சந்தையில் கேள்வியை ஏற்படுத்துபவர்கள் வீட்டுத்துறையினர். பொருட்சந்தையில் கேள்வியை ஏற்படுத்துகிறது வீட்டுத்துறையினர். சந்தையில் நாம தான் போய் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கிறோம். காரணி சந்தை. இச்சந்தையில் கேள்வியை ஏற்படுத்துபவர்கள் நிறுவனத்துறையினர். காரணி சந்தையில் ஆக்க காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியை கொள்வனவு செய்வது நிறுவனத்துறை. கொள்வனவு செய்துதான் உற்பத்தியில் அது ஈடுபடுத்துகிறது. அது அடுத்த வேறுபாடு. இறுதியாக பொருட்சந்தை. எப்பொருளை உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பது பொருட்சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது. எதை உற்பத்தி செய்தல், எதனை உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பது பொருட்சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது. எவ்வாறு உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பதும் யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பதும் காரணி சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது. எவ்வாறு என்பது உங்களுக்கு தெரியும். காரணி இணைப்பு பிரச்சினை அல்லது தொழில்நுட்ப பிரச்சினை. ஒரு உற்பத்தியை மேற்கொள்ளும் போது அந்த உற்பத்தியில் எவ்வாறான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்பதை அந்த நிறுவனம் தான் தீர்மானிக்கும், நாங்கள் இல்லை. அப்போ எவ்வாறு உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பதும் யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பதும், இந்த உற்பத்திகளை எப்படி பங்கிடுவது, இதை தீர்மானிப்பது நிறுவனம். அப்போ இங்கே ரெண்டும் சேரும். இங்கே யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும் என்பது இச்சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது என்று இருக்கிறது. மாணவர்களே, இதில் இதையும் சேர்த்து கொள்ளலாம். எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் என்பன காரணி சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது என்று நாங்கள் வேறுபடுத்தி கொள்ளலாம். எனவே முதலாவது பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான வேறுபாடுகள். இந்த 6 வேறுபாடுகளையும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் இந்த வேறுபாட்டுக்கு போகும். இனி நாங்கள் இதனுடைய அடுத்த பகுதியாக சந்தை சமநிலைக்கு வருவோம். சந்தை சமநிலை. சமநிலை என்றால் என்ன பாருங்கள். குறித்த சந்தை ஒன்றில் உச்ச பயன்பாட்டினை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற கொள்வனவாளனும் உச்ச லாபத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற விற்பனையாளனும் தமது முரண்பாடுகளிலிருந்து விடுபட்டு இருவரும் சமநிலைப்படுகின்ற ஒரு தாபன ரீதியான ஏற்பாடே சந்தை சமநிலை எனப்படுகிறது.
அப்போ கொள்வனவாளருக்கும் விற்பனவாளருக்கும் இடையிலான நோக்கங்கள் முரண்பட்டவை. நுகர்வாளர்கள் எப்பொழுதும் உச்ச பயனின் அடிப்படையில் இயங்குகிறார்கள். உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர்களின் நோக்கம் உச்ச லாபம். இந்த முரண்பாடுகளிலிருந்து இந்த ரெண்டு பிரிவினரும் விடுபடுகின்ற ஒரு ஏற்பாடு தான் சந்தை சமநிலை என்று கூறுகிறோம். எனவே நாங்கள் சந்தை சமநிலை என்பதை குறித்த சந்தையொன்றில் உச்ச பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற கொள்வனவாளனும் உச்ச இலாபத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற விற்பனையாளனும் அல்லது உற்பத்தியாளனும், இந்த இடத்துல அந்த வசனத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே, தமது முரண்பாடுகளிலிருந்து விடுபட்டு இருவரும் சமநிலைப்படுகின்ற ஒரு தாபன ரீதியான ஏற்பாடே சந்தை சமநிலை என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ள முடியும். சமநிலைக்கான வரைவிலக்கணம் அதில் சந்தை சமநிலையின் நிபந்தனைகள். ஒரு சந்தையொன்று அது சமநிலை அடைய வேண்டுமா இருந்தால் என்ன நிபந்தனைகளை அந்த சந்தை பூர்த்தி செய்தல் வேண்டும். இந்த தலைப்பை நாங்கள் இவ்வாறு எடுக்கலாம், அல்லது பரீட்சையில் சந்தை சமநிலையொன்றில் காணப்படுகின்ற பண்புகள் என்ன என்றும் கேட்கலாம். சந்தை சமநிலையின் பண்புகள். அப்போ கேள்வி கேட்டாற்போல உங்களோட விடையின் அமைப்பு மாற வேண்டும். நான் சந்தை சமநிலையின் நிபந்தனைகள் என்று பார்ப்போம். ஒரு சந்தையொன்று சமநிலை அடைவதற்கு தேவைப்படும் நிபந்தனைகள் யாவை? அப்போ நிபந்தனைகள் யாவை என்று கேட்டால் உங்களுடைய விடை பிள்ளைகளே நிபந்தனைகளாகத்தான் போக வேண்டும். இப்போ உதாரணமாக சந்தை கேள்வித்தொகையும் சந்தை நிரம்பல் தொகையும் ஒன்றுக்கொன்று சமமானதாக காணப்படுதல் வேண்டும். சந்தை சமநிலையின் முதலாவது நிபந்தனை, சந்தையில் கேள்வித்தொகையும் நிரம்பல் தொகையும் அவை ஒன்றுக்கொன்று சமமாக காணப்படுதல் வேண்டும். அப்போ அந்த ரெண்டும் ஒரு நிலைக்கு வந்தால்தான் சந்தை சமநிலை என்ற நிலையை எய்தும். அது முதலாவது நிபந்தனை. ரெண்டு, நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் அவை ஒன்றுக்கொன்று சமமாக அமைதல் வேண்டும். குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பண்டத்தின் கொள்வனவுக்காக நுகர்வாளர்கள் செய்கின்ற மொத்த செலவினங்களின் பெருமானமும் அந்த பொருளின் விற்பனை மூலம் வழங்குனர்கள் பெறுகின்ற மொத்த வருமானத்தின் பெருமானமும் அவை ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுதல் வேண்டும். அதை தான் கூறுகின்றோம், நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளன் வருமானமும் அவை ஒன்றுக்கொன்று சமமாக காணப்படுதல் வேண்டும் என்று. மூன்றாவது நிபந்தனை, மிகை கேள்வியும் மிகை நிரம்பலும் பூஜ்ஜியமாக காணப்படுதல் வேண்டும். இப்போ சந்தை சமநிலை அடைவதற்கான நிபந்தனைகள் என்னென்னு கேட்டால் நாங்கள் நிபந்தனை அடிப்படையில் சொல்ல வேணும். மிகை கேள்வியும் மிகை நிரம்பலும் பூஜ்ஜியமாக காணப்படுதல் வேண்டும். அது மூணாவது நிபந்தனை. நான்காவது, கேள்வியின் விலையும் நிரம்பலின் விலையும் அவை ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுதல் வேண்டும். ஒரு பண்டம் ஒன்று தொடர்பில் நாங்கள் கேள்வியின் விலை என்று படிச்சிருக்கின்றோம். அதில் நுகர்வாளர்கள் குறித்த பொருளை கொள்வனவு செய்யும் போது அதற்கு அவர்கள் செலுத்த விரும்புகின்ற அதிகூடிய விலை, அதான் கேள்வியின் விலை. நிரம்பலின் விலை என்பது என்ன? வழங்குனர்கள் குறித்த ஒரு தொகை பொருளை சந்தைக்கு வழங்கும் போது அதனை விற்க விரும்புகின்ற அதி குறைந்த விலை, அதான் வழங்கலின் விலை. இந்த கேள்வியின் விலையும் நிரம்பலின் விலையும் அவை ஒன்றுக்கொன்று சமப்படுகின்ற நிலையில் சந்தை சமநிலை அடைகிறது. எனவே அது ஒரு நிபந்தனை. கேள்வியின் விலையும் நிரம்பலின் விலையும் ஒன்றுக்கொன்று சமமானதாக காணப்படுதல் வேண்டும். நான்காவது நிபந்தனை, மிகை கேள்வியின் விலையும் மிகை நிரம்பலின் விலையும் பூஜ்ஜியமாக அமைய வேண்டும். இப்போ மிகை கேள்வியின் விலையிலிருந்து மிகை நிரம்பலின் விலையை கழித்தால் விட ஜீரோவாக பூஜ்ஜியமாக வர வேண்டும். இறுதியாக உயர்ந்தபட்ச கேள்வி தொகையை விட குறைந்தபட்ச நிரம்பல் தொகை குறைவாக காணப்படுதல் வேண்டும். இந்த வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகளே, உயர்ந்தபட்ச கேள்வி தொகையின் விலை இங்கே இருக்கின்றது, குறைந்தபட்ச நிரம்பல் தொகையின் விலை இங்கே இருக்கின்றது. எனவே சமநிலை அடைவதற்கு தேவைப்படுகின்ற நிபந்தனை, உயர்ந்தபட்ச கேள்வி தொகையின் இந்த விலையை விட குறைந்தபட்ச நிரம்பல் தொகையின் விலை குறைவாக காணப்படுதல் வேண்டும். எனவே இப்படி ஒரு வினா கேட்கப்படும் போது சந்தையொன்று சமநிலை அடைவதற்கு தேவையான நிபந்தனைகள் என்ன?
அப்போ இது ஞாபகத்தில் இருக்க வேணும். சந்தை கேள்வித் தொகையும் சந்தை நிரம்பல் தொகையும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுதல் வேண்டும். நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளன் வருமானமும் ஒன்றுக்கொன்று சமமாக காணப்படுதல் வேண்டும். மிகை கேள்வியும் மிகை நிரம்பலும் பூஜ்ஜியமாக காணப்படுதல் வேண்டும். கேள்வியின் விலையும் நிரம்பலின் விலையும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுதல் வேண்டும். மிகை கேள்வியின் விலையும் மிகை நிரம்பலின் விலையும் பூஜ்ஜியமாக அமைதல் வேண்டும். உயர்ந்தபட்ச கேள்வித் தொகையை விட குறைந்தபட்ச நிரம்பல் தொகை குறைவாக காணப்படுதல் வேண்டும். அதே மாதிரி எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படுதல் வேண்டும் என்று சொல்லலாம். எல்லை நலன் என்பது MB மார்ஜினல் பெனிஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட். சமநிலை அடையும் போது எல்லை நலனும் எல்லை செலவும் அவை ஒன்றுக்கொன்று சமமாக காணப்படுதல் வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் கூறலாம். அதே மாதிரி மாணவர்களை இந்த வினாவை சந்தை சமநிலையின் பண்புகள் என்னென்று கேட்டால் அதை நீங்கள் நேர்கூற்று மாதிரி கூற வேணும். பண்புகள் என்னென்று கேட்டால் கேள்வித்தொகையும் சந்தையின் கேள்வித்தொகையும் சந்தை நிரம்பல் தொகையும் ஒன்றுக்கொண்டு சமமாக காணப்படும். நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளன் வருமானமும் சமமாக இருக்கும். மிகை கேள்வியும் மிகை நிரம்பலும் பூஜ்ஜியமாக காணப்படும். அந்த கேள்விக்கு ஏற்றாற்போல உங்களை விடைந்த பண்பு தரம் மாற வேண்டும். அவைதான் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் விடை எழுதும் போது. இந்த இடத்தில் மாணவர்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனம் எடுக்க வேணும். சந்தை சமநிலை என்பது பொருளாதாரம் செயற்திறன் மட்டத்தில் உள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது. பொருத்தமான வரைபடம் ஒன்றின் மூலம் விளக்குக. இப்படி கேட்கலாம். ஒரு சந்தை சமநிலை பொருளாதார செயற்திறனை எடுத்து காட்டும் ஒரு குறிகாட்டியாகும். பொருத்தமான வரைபடம் மூலம் விளக்குக. அப்போ இந்த படத்தை பார்த்தால் பிள்ளைகளே, இது சந்தை சமநிலை, இது பொருளாதார செயற்திறனை எடுத்து காட்டுகிறது. இப்போ பொருளாதார செயற்திறன் என்றால் என்ன? பொருளாதார செயற்திறன் என்பது உற்பத்தியின் செயற்திறனையும் வளப்பகிர்வின் செயற்திறனையும் உள்ளடக்கியது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பொருளாதார செயற்திறன். உற்பத்தியின் செயற்திறன் என்ன? சமூகத்தின் பொருள்மயமான தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவாறு வளங்களை உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்துதல். சமூகத்துக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுதோ அதனை உற்பத்தி செய்யக்கூடியவாறு கிடைக்கத்தக்க வளங்களை உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்துறது தான் உற்பத்தியின் செயற்திறன். இந்த சமநிலை புள்ளி என்ன சொல்லுதோ, சமூகத்துக்கு எவ்வளவு தேவையோ, இப்போ சந்தை சமநிலை அடைகிறது என்பது கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் சமப்படுகிறார்கள். எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் வழங்குனர்கள் வழங்க தயார். அதுதான் சமநிலை. அப்போ சமூகத்தின் தேவையை உச்சமாக நிறைவேற்றும் ஒரு புள்ளி தான் சமநிலை. அது உற்பத்தியின் செயற்திறன். வளப்பகிர்வின் செயற்திறன் என்ன சொல்லுகிறது? எல்லை நலன் எல்லை செலவுக்கு சமப்படும் இடம்தான் வளப்பகிர்வின் செயற்திறன். நாங்கள் யூனிட் நம்பர் 1 படிச்சிருக்கிறோம். வளப்பகிர்வின் செயற்திறனை அடைவதற்கான நிபந்தனை MB இஸ் ஈக்குவல் டு MC. அப்போ இந்த சமநிலையில் கேள்விக்கோடு D1 கேள்விக்கோடு என்பது MB, எல்லை நலனை காட்டுகின்ற கோடு. எல்லை நலனின் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்விக்கோட்டை பெறுகிறோம். இந்த நிரம்பல் கோடு MC, எல்லை செலவை காட்டுகின்ற கோடு அல்லவா? MC கோடு தான் நிறுவனத்தின் நிரம்பல் கோடு என்று நாங்கள் செலவு கோட்பாட்டில் படிக்கிறோம், சந்தை அமைப்புகளில் படிக்கிறோம். நிறுவனத்தின் நிரம்பல் கோடு என்பது அதன் எல்லை செலவு கோடு. ஆனால் சராசரி மாறும் செலவுக்கு மேலுள்ள எல்லை செலவு என்று விரிவாக பார்க்கிறோம். ஆனால் MC என்பது நிரம்பல் கோடு. அப்போ இது MC, இது MB. எனவே இந்த சமநிலை என்பது MCயும் MBயும் சந்திக்கின்றது. அது வளப்பகிர்வின் செயற்திறன். அப்போ இங்கே உற்பத்தியின் செயற்திறனும் இருக்கின்றது, வளப்பகிர்வின் செயற்திறனும் இருக்கின்றது. எனவே சமநிலை என்பது அது பொருளாதார செயற்திறனை எடுத்து காட்டும் ஒரு குறிகாட்டி என்பதையும் மாணவர்கள் விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். புதிதாக இந்த முறையில் இதை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவையெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்போ சந்தை சமநிலையின் நிபந்தனைகள் என்ன? இனி நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே, சமநிலை மாற்றம் அடைதல்.
சந்தை சமநிலை மாற்றமடைதல். பல்தேர்வு வினாவிலையும் இது தொடர்பான கேள்வி கேட்கப்படுவதுண்டு. கட்டமைப்பு கட்டுரை வினாவிலும் கேட்கப்படுவதுண்டு. சந்தை சமநிலை மாற்றமடைதல் என்றால் என்ன? கேள்வி நிரம்பலின் அடிப்படையில் சந்தை ஒன்று சமநிலை அடைகிறது. பிறகு கேள்வியிலோ அல்லது நிரம்பலிலோ அல்லது கேள்வியிலும் நிரம்பலிலும் ஏற்படுகின்ற மாற்றங்களாலோ சமநிலை மாறுகிறது. ஒன்று சமநிலை விலை அதிகரிக்கின்றது அல்லது சமநிலை விலை குறைகிறது, அல்லது கேள்வி நிரம்பல் மாற்றத்தால் சமநிலை தொகை கூடுகிறது, சமநிலை தொகை குறைகிறது. இவ்வாறு இந்த சமநிலை மாற்றமடைகிற செயற்பாடுதான் சந்தையில் சமநிலை மாற்றம் என்று கூறுகிறோம். சமநிலை மாற்றமடையும் சந்தர்ப்பங்கள் 3 நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சந்தை சமநிலை எப்பொழுது மாற்றமடையும்? 3 சந்தர்ப்பங்களில் மாற்றமடையும். என்ன மாணவர்களே 3 சந்தர்ப்பங்கள்? ஒன்று, நிரம்பல் மாறாதுள்ள போது கேள்வி மாற்றமடைதல், அப்பொழுது சமநிலை மாற்றமடையும். 2, கேள்வி மாறாதுள்ள போது நிரம்பல் மாற்றமடைதல், அப்பவும் மாற்றமடையும். 3, கேள்வியும் நிரம்பலும் மாற்றமடைதல், இந்த சந்தர்ப்பத்திலும் சமநிலை மாற்றமடையும். அப்போ சந்தை சமநிலை மாற்றமடையும் 3 சந்தர்ப்பங்கள். ஒன்று, கேள்வி மாறாதுள்ள போது, முதலாவது நிரம்பல் மாறாதுள்ள போது கேள்வி மாற்றமடைதல், இரண்டாவது கேள்வி மாறாதுள்ள போது நிரம்பல் மாற்றமடைதல், மூன்றாவது கேள்வியும் நிரம்பலும் மாற்றமடைதல். இதில் மாணவர்களே இந்த நிரம்பல் மாறாதுள்ள போது கேள்வி மாற்றம் அடைதல் ஒரு இலகுவான விஷயம், எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். நிரம்பல் மாறாத போது ஒன்று கேள்வி அதிகரித்தல் அல்லது கேள்வி குறைதல். நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரித்தால் சமநிலை விலையும் கூடும், சமநிலை தொகையும் கூடும். நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைந்தால் சமநிலை விலையும் குறையும், சமநிலை தொகையும் குறையும், அதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கேள்வி மாறாத போது நிரம்பல் மாற்றம் அடையும் போது 2 வகையான மாற்றம், நிரம்பல் அதிகரித்தல், நிரம்பல் குறைதல். அப்போ கேள்வி மாறாத போது நிரம்பல் அதிகரித்தால் சமநிலை விலை குறையும், சமநிலை தொகை கூடும். அல்லது கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைந்தால் சமநிலை விலை கூடும், சமநிலை தொகை குறையும். அப்போ இது இலகுவாக வரைபடத்தில் விளங்கி கொள்ளலாம். ஆனால் பிரச்சினை கேள்வியும் நிரம்பலும் மாற்றமடைதல். பரீட்சையில் இதை பேஸ் பண்ணித்தான் கேள்வி எடுப்பார். கேள்வியும் நிரம்பலும் மாற்றமடைதல், அது 4 வகையில் மாற்றமடையலாம். ஒன்று, ஒரு கேள்வி அதிகரிக்க நிரம்பலும் அதிகரித்தல், சமநிலை விலை தொகைக்கு என்ன நடக்கும்னு கேட்பார். 2, கேள்வி குறைவடைய நிரம்பலும் குறைவடைதல், ஒரே நேரத்தில் கேள்வியும் குறைவடைந்து நிரம்பலும் குறைவடைந்தால் சமநிலைக்கு என்ன நடக்கும். 3வது, கேள்வி அதிகரிக்க நிரம்பல் குறைதல். ஒரு சந்தை சமநிலையில் உள்ள போது கேள்வி அதிகரிக்க மறுபுறத்தில் நிரம்பல் குறைந்தால் சமநிலைக்கு என்ன நடக்கும்? சமநிலை விலைக்கு என்ன நடக்கும், சமநிலை தொகைக்கு என்ன நடக்கும்? இந்த 2ஐயும் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு சந்தை சமநிலையில் உள்ள போது கேள்வி குறைவடைய நிரம்பல் அதிகரித்தால், ஒரு புறம் கேள்வி குறைகிறது, மறுபுறம் நிரம்பல் அதிகரிக்கிறது. இப்போ சமநிலைக்கு என்ன நடக்கும்? சமநிலை விலைக்கு என்ன நடக்கும், தொகைக்கு என்ன நடக்கும்? இந்த இடத்துல தான் மாணவர்களே நிறைய பேர் பிளவுபடுறது. இந்த இடத்துல உதாரணமாக ஒரு பண்டத்தின் கேள்வி அதிகரிக்க நிரம்பலும் அதிகரித்தால் சமநிலை விலையிலும் தொகையிலும் என்ன மாற்றம் ஏற்படுத்தும் என்பதில் சிக்கல் இருக்குது. ஒரே மாதிரி வரைபடத்தை கீறுகின்ற 2 மாணவர்களுக்கு இடையில் வேறுபட்ட விடைகள் வரும். இந்த சிக்கலை நீங்கள் இந்த இறுதியாக உள்ள இந்த பாக்ஸில், இந்த கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நன்றாக அவதானியுங்கள் மாணவர்களே. இது நிரம்பல், நான் இங்கே காட்டியிருக்கிற நிரம்பல், இங்கே காட்டியிருக்கிறேன் கேள்வி. அங்கே நிரம்பல் மாற்றமடைதல், கேள்வி மாற்றமடைதல். நான் சொன்ன கேள்வியும் நிரம்பலும் மாற்றமடைகிறதுனால சமநிலை விலைக்கும் தொகைக்கும் என்ன நடக்கும்? இங்கே நிலைக்குத்தச்சில நிரம்பல் மாற்றமடைதல், கிடையச்சில கேள்வி மாற்றமடைதல். இப்போ முதலாவது கேள்வி அதிகரித்தல். இந்த பாக்ஸை பாருங்கள் மாணவர்களே. ஒரே நேரத்தில் நிரம்பலும் அதிகரித்து கேள்வியும் அதிகரித்தால், இந்த இருக்குது, நிரம்பலும் அதிகரித்து கேள்வியும் அதிகரித்தால் என்ன நடக்கும்?
சமநிலை விலை மாற்றம் நிச்சயமற்றது, சமநிலை தொகை அதிகரிக்கும். 2017 கேட்கப்பட்ட கேள்வி ஏஎல் பேப்பர். குறித்த பண்டத்தின் நிரம்பல் அதிகரித்து கேள்வியும் அதிகரித்தால், ஒரே நேரத்தில் இப்போ சந்தை ஒன்று சமநிலையில் இருக்கும்போது நிரம்பல் அதிகரித்து கேள்வியும் அதிகரித்தால், ஒரே நேரத்தில் இந்த ரெண்டும் அதிகரித்தால் சமநிலை விலை மாற்றம் நிச்சயமற்றது, ஆனால் சமநிலை தொகை அதிகரிக்கும். இதை ஒழுங்காக விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டாவது சந்தர்ப்பம் பாருங்கள், நிரம்பல் குறைய கேள்வி அதிகரித்தல். குறித்தொரு சந்தையில் நிரம்பல் குறைய கேள்வி அதிகரித்தல், சமநிலை விலை அதிகரிக்கும், தொகை மாற்றம் நிச்சயமற்றது. சந்தையொன்று சமநிலையில் உள்ள போது பண்டத்தின் நிரம்பல் குறைவடைய கேள்வி அதிகரிக்குமாயிருந்தால் சமநிலை விலை அதிகரிக்கும், தொகை மாற்றம் நிச்சயமற்றது. அதை விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். மூணாவது, பண்டமொன்றின் நிரம்பல் அதிகரிக்க கேள்வி குறைதல். ஒரே நேரத்தில் நிரம்பல் அதிகரிக்கின்றது, மறுபுறத்தில் கேள்வி குறைவடைகிறது. நீங்கள் இதை ரஃப்லியாக வரைபடமாக கீறி பார்க்கலாம். அப்போ குறித்த சந்தையொன்று சமநிலையில் உள்ள போது நிரம்பல் அதிகரித்து மறுபுறத்தில் கேள்வி குறைந்தால் சமநிலை விலை குறைவடையும், தொகை மாற்றம் நிச்சயமற்றது. அல்லவா? நிரம்பல் அதிகரித்து கேள்வி குறைந்தால் சமநிலை விலை குறைவடையும், தொகை மாற்றம் நிச்சயமற்றது. கடைசியாக நிரம்பல் குறைந்து கேள்வியும் குறைந்தால், ஒரே சந்தையொன்று சமநிலையில் உள்ள போது அந்த பண்டத்தின் நிரம்பல் குறைய மறுபுறத்தில் கேள்வியும் குறைந்தால், இங்கே பாருங்கள், நிரம்பல் குறைவடைய கீழே காட்டியிருக்கிறேன், கேள்வியும் குறைந்தால் விலை மாற்றம் நிச்சயமற்றது, ஆனால் சமநிலை தொகை குறைவடையும். ஒரே நேரத்தில் நிரம்பலும் குறைந்து கேள்வியும் குறைந்தால் விலை மாற்றம் நிச்சயமற்றது, ஆனால் சமநிலை தொகை குறைவடையும். அப்போ மாணவர்களே, இதெல்லாம் ஒரு ஆர்டராக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். சமநிலை மாற்றம் தொடர்பாக இதில் நிரம்பல் மாறாத போது கேள்வி மாற்றம் அடைதலும், கேள்வி மாறாதுள்ள போது நிரம்பல் மாற்றம் அடைதலும் இலகுவான விடயங்கள். சும்மா ஒரு வரைபடத்தை கீறும்போது இந்த வரைபடத்தை ஒரு கீறும்போது எல்லாருக்கும் ஒரே விட தான் வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் அடையும் போது 4 கட்டமைப்பு மாற்றம் இருக்குது. இந்த 4 சந்தர்ப்பத்திலையும் சில நேரம் விலை கூடும், தொகை மாற்றம் நிச்சயமற்றதாக இருக்கும். சில நேரம் தொகை மாறும், விலை மாற்றம் நிச்சயமற்றதாக இருக்கும். இதைத்தான் மாணவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே அதைத்தான் நான் இந்த பாக்ஸில் தந்திருக்கிறேன். நிலைக்குத்த சில நிரம்பல், கிடைய சில கேள்வி. அப்போ நிரம்பல் அதிகரிக்க கேள்வியும் அதிகரித்தால் சமநிலை விலை மாற்றம் நிச்சயமற்றது. விலை மாற்றம் தொடர்பாக நிச்சயமாக கூற முடியாது, ஆனால் சமநிலை தொகை அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் நிரம்பல் குறைந்து கேள்வி அதிகரித்தால் சமநிலை விலை அதிகரிக்கும், தொகை மாற்றம் நிச்சயமற்றது. மறுபுறத்தில் ஒரே நேரத்தில் நிரம்பல் அதிகரிக்க கேள்வி குறைந்தால் சமநிலை விலை குறைவடையும், தொகை மாற்றம் நிச்சயமற்றது. இறுதியாக நிரம்பல் குறைய கேள்வியும் குறைந்தால் விலை மாற்றம் நிச்சயமற்றது, சமநிலை தொகை குறைவடையும். அப்போ இந்த விஷயங்கள் சமநிலை மாற்றம் கேள்வி மாற்றத்தினால் அல்லது நிரம்பல் மாற்றத்தினால் அல்லது கேள்வியிலும் நிரம்பலிலும் ஏற்படும் மாற்றத்தினால் இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவை எவ்வாறு நிகழுகின்றன என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு நான் கதைப்பேன். இதை நீங்கள் பிரயோக ரீதியாகவும் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். நாங்கள் மாதிரி வினாக்களை செய்யும்போது பார்ப்போம். இனி நாங்கள் மாதிரி வினாக்கள் பகுதிக்கு வருவோம் மாணவர்களே. முதலாவது, கிபன் பண்டமொன்றின் விலை உயர்வடைதல் தொடர்பில் பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு, விலை விளைவு தொழிற்படும் விதம் தொடர்பில் மிகச்சரியான தொகுதி என்ன? அப்போ இது நாங்கள் கேள்வி கோட்பாட்டில் கடந்த வாரம் இதை கடைசி வகுப்பிலும் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் அல்லவா? சாதாரண பண்டங்கள், இழிவு பண்டங்கள், கிபன் பண்டங்கள் என்பன தொடர்பில் பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு, விலை விளைவு தொழிற்படும் விதம் என்பன எவ்வாறு என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கியிருத்தல் வேண்டும்.
புதிய பாடத்திட்டம் இதை பற்றி விரிவாக கதைக்கிறது. பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு, விலை விளைவு. இதை மாணவர் இதுக்காக நாங்கள் விடைய தேடுவதற்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள். கிபன் பண்டமொன்றின் விலை உயர்வடைதல் தொடர்பில் பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு, விலை விளைவு தொழிற்படும் விதம் தொடர்பில் மிகச்சரியான தொகுதி அது. எதை தெரிவு செய்கிறீர்கள்? நாங்கள் தெரிவு செய்வதற்கு இந்த படிமுறையை பின்பற்றலாம். சாதாரண பண்டம், இழிவு பண்டம், கிபன் பண்டம் என்பவற்றுக்கு இடையிலான பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு, விலை விளைவு தொழிற்படும் விதம். முதலாவது மாணவர்களே, சாதாரண பண்டம். சாதாரண பண்டத்துக்கு விலை மாற்றமடையும் போது பதிலீட்டு விளைவு எதிரானது. விலை அதிகரித்தால் அல்லது விலை குறைவடைந்தால் பதிலீட்டு விளைவு எதிரானது. ஆனால் சாதாரண பண்டங்களுக்கு வருமான விளைவு நேரானது. விலை அதிகரிக்கும் போது வருமான விளைவு நேரானது, அல்லது விலை குறைவடையும் போது வருமான விளைவு நேரானது. சாதாரண பண்டங்கள். சாதாரண பண்டங்களுக்கு விலை விளைவு எதிரானது. அப்போ இந்த 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 கட்டமைப்பை பாடமாக்கிக்கொள்ளுங்க. சாதாரண பொருட்கள் பதிலீட்டு விளைவு எதிரானது, வருமான விளைவு நேரானது, விலை விளைவு எதிரானது. இழிவு பண்டங்கள் எல்லாமே எதிரானது. இழிவு பண்டங்களின் விலை அதிகரித்தாலும் இழிவு பண்டங்களின் விலை குறைவடைந்தாலும் அதன் பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியமாக இருக்கும், அதன் வருமான விளைவு எதிர்க்கணியமாக இருக்கும் என்பதனால் அதன் விலை விளைவு எதிர்க்கணியமாக இருக்கும். அப்போ இழிவு பொருட்களுக்கு மூன்றும் எதிர்க்கணியமாக இருக்கும். கிபன் பொருட்களுக்கு பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியம், வருமான விளைவு எதிர்க்கணியம், ஆனால் விலை விளைவு நேர்க்கணியம். இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். கிபன் பொருட்கள் எதிர்க்கணிய பதிலீட்டு விளைவையும், எதிர்க்கணிய வருமான விளைவையும், நேர்க்கணிய விலை விளைவையும் கொண்டிருக்கும். இழிவு பொருட்களுக்கு பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு, விலை விளைவு மூன்றும் எதிர்க்கணியம். சாதாரண பொருட்களுக்கு பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியம், வருமான விளைவு நேர்க்கணியம், விலை விளைவு எதிர்க்கணியம். அப்போ வினாவில் என்ன கேட்கப்பட்டது என்பதை நீங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும். வினாவில் கிபன் பண்டம் ஒன்றின் விலை உயர்வு அடைதல் தொடர்பில் பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு, விலை விளைவு தொழிற்படும் விதம் தொடர்பில் சரியான கூற்று என்ன? கிபன் பண்டம். அப்போ மாணவர்கள் எந்த விடைக்கு நீங்கள் போகலாம்? கிபன் பண்டம் தொடர்பாக இந்த இருக்கின்றது எதிர்க்கணியம், எதிர்க்கணியம், நேர்க்கணியம். எனவே கிபன் பண்டம் ஒன்று தொடர்பாக சரியான விடை இரண்டாவது. பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியம், வருமான விளைவு எதிர்க்கணியம், விலை விளைவு நேர்க்கணியம். விடையை தேடி பிடிக்கிறதுக்கு நான் இந்த விளைவுகள் தொடர்பாக தந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அட்டவணை மிக முக்கியமானது. அடுத்த வினாவை பாருங்கள் மாணவர்களே. பின்வரும் சந்தர்ப்பங்களில் கேள்வி வலையில் எத்தகைய பாதிப்பு ஏற்படும்? உங்களோட விடை எப்படி இருக்க வேணும்? ஒன்றில் வலப்புறம் நகரும் அல்லது இடப்புறம் நகரும், கேள்வி தொகை அதிகரிக்கும், கேள்வி தொகை குறைவடையும். பின்வரும் சந்தர்ப்பங்களில் கேள்வி வலையில் எத்தகைய பாதிப்பு ஏற்படும்? அப்போ இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 7 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 7 சந்தர்ப்பங்களிலும் கேள்வி வலையில் ஏற்படுத்தும் பாதிப்பு என்ன? அது வலதுபுறம் நகருமா, இடதுபுறம் நகருமா, அல்லது வழியே அசைவுறும்? அந்த வழியே அசைவுறுதல் தான் கேள்வி தொகை அதிகரித்தல் அல்லது கேள்வி தொகை குறைவடைதல். மாணவர்களே, முதலாவது வினாவை பாருங்கள். அதில் முதலாவது பகுதி. இரண்டாம் வினாவில் குறித்த பண்டத்துடன் இணைந்த இணைப்பு பண்டம் ஒன்றின் விலை அதிகரித்தல். குறித்த பண்டம் ஒன்றுடன் இணைந்த இணைப்பு பண்டம் ஒன்றின் விலை அதிகரித்தால் குறித்த பண்டத்துக்கான கேள்வி வலையில் என்ன தாக்கம் ஏற்படும்? அப்போ இணைப்பு பண்டம் ஒன்றின் விலை அதிகரித்தல் நீங்கள் யோசிக்கணும் ப்ராக்டிக்கலாக. உதாரணமாக மோட்டார் வாகனம். மோட்டார் வாகனத்துக்கான இணைப்பு பண்டம் எரிபொருள். அப்போ பொருள் விலைகள் அதிகரித்தால் மோட்டார் வாகனங்களுக்கு கேள்வி குறையும். அல்லது கைபேசி, அதன் இணைப்பு பொருள் சிம்.
அப்போ சிம்மினது விலை பெருமளவில் அதிகரித்தால் கைபேசிக்கான கேள்வி குறையும். அப்போ குறித்த பண்டத்துடன் இணைந்த இணைப்பு பண்டமொன்றின் விலை அதிகரித்தல் குறித்த பண்டத்திட கேள்வி குறையும். எனவே கேள்வி வலை இடப்புறமாக நகரும். அந்த இடத்துக்கு நீங்கள் போக தெரிஞ்சிருக்க வேணும். கேள்வி வலை இடப்புறமாக நகரும். அல்ல இங்கே இருக்கின்றது வலப்புறம் நகரும், இடப்புறம் நகரும். ரெண்டாவது, இறக்குமதி போட்டி காரணமாக குறித்த பண்டத்தின் விலை குறைவடைதல். இந்த குறித்த பண்டத்தின் அல்லது பண்டத்தின் நான் விளக்கத்துக்காக முழுக்க சொல்கிறேன். இறக்குமதி போட்டி காரணமாக குறித்த பண்டத்தின் விலை குறைவடைதல். நாங்கள் படிச்சிருக்கிறோம், நீங்கள் சர்வதேச வர்த்தகத்திலையும் படிச்சிருப்பீங்கள். என்ன பேரளவு பாதுகாப்பில் இந்த விஷயம் வரும். நாங்கள் இறக்குமதி செய்கிற பொருள் மீது ஒரு தீர்வை அறவிடும்போது அதனுடைய போட்டி உள்நாட்டு உற்பத்தி பொருள்கிட்ட விலை கூடும். விலையை கூட்டுறதுக்கு தான் ஒரு சந்தர்ப்பம், பேரளவு பாதுகாப்புன்ற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம். அப்போ இறக்குமதிகள விலை கூடினால் உள்நாட்டு உற்பத்தி பொருள் போட்டி பொருளோட விலை கூடும். இறக்குமதிகள விலை குறையும் போது போட்டி உள்நாட்டு பொருட்களோட விலை தானாகவே குறையும். இப்போ உலக சந்தையிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கின் விலை குறையும் போது இலங்கையின் உருளைக்கிழங்கோட விலையும் குறையும். அப்போ இங்கே அதை தான் கூறுறோம். இறக்குமதி போட்டி காரணமாக பண்டத்தின் விலை குறைவடைதல் என்ன நடக்கும்? இப்பொழுது நீங்கள் விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். என்ன? கேள்வி தொகை அதிகரிக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வர வேண்டிய விட கேள்வி தொகை அதிகரிக்கும் என்பது. மூன்றாவது கேள்வியை பாருங்கள் மாணவர்களே. குறித்த பண்டம் ஒரு இழிவு பண்டமாக காணப்படும் நிலையில் நுகர்வோர் வரும் மூணாவது, குறித்த பண்டத்துடன் தொடர்புடைய பதிலீட்டு பண்டத்தின் விலை அதிகரித்தல். குறித்த பண்டத்துடன் தொடர்புடைய பதிலீட்டு பண்டத்தின் விலை அதிகரித்தால் குறித்த பண்டத்துக்கான கேள்வி வலையில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஒரு பொருளுக்கான பதிலீட்டு பொருள். இப்போ உதாரணமாக நாங்கள் கோதுமை மாவை நெல்லுக்கான ஒரு பதிலீடு என்று கற்பனை பண்ணினால், இப்போ கோதுமை மாவுக்கான நெல்லுக்கான பதிலீடு கோதுமை மாவென்று நாங்கள் எடுத்தால், கோதுமை மாவின் விலை பெருமளவு அதிகரித்தால் கோதுமை மாவை நுகர்ந்தவர்களில் ஒரு பிரிவினர் நெல்லை நுகர்வார்கள். பதிலீட்டு கேள்வி என்று படிச்சிருக்கோம். நெல்லுக்கு கேள்வி கூடும். நாங்கள் பதிலீடுகள் என்று எடுத்தால் கவுப்பி கடலை என்ற இரு தானிய வகைகள், கடலையின் விலை பெருமளவு கூடினால் கவுப்பிக்கான தானியத்துக்கான கேள்வி கூடும். அப்போ கேள்வி கூடும்போது கேள்விக்கோடு வலதுபுறமாக நகரும். இப்போ மாணவர்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். குறித்த பண்டத்துடன் தொடர்புடைய பதிலீட்டு பண்டத்தின் விலை அதிகரித்தால் குறித்த பண்டத்தின் கேள்வியில் என்ன மாற்றம் ஏற்படும்? கேள்வி வலை வலதுபுறம் நகரும் அல்லவா? இதை நீங்கள் தீர்மானிக்க தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாலாவது, குறித்த பண்டம் ஒரு இழிவு பண்டமாக காணப்படும் நிலையில் நுகர்வோன் வருமானம் அதிகரித்தல். அப்போ நாங்கள் நுகர்வோன் வருமானத்துக்கும் சந்தை கேள்விக்கும் இடையிலான தொடர்பு பார்த்திருக்கிறோம். நுகர்வோன் வருமானம் அதிகரிக்கும் போது சாதாரண பொருட்களுக்கு கேள்வி அதிகரிக்கும். சாதாரண பொருட்களில் ஆடம்பர பொருட்களும் இருக்கின்றன, அத்தியாவசிய பொருட்களும் இருக்கின்றன. நுகர்வோன் வருமானம் அதிகரிக்கும் போது என்ன இழிவு பொருட்கள்ன்ற கேள்வி குறையும். இப்போ வருமானத்துக்கும் கேள்விக்கும் இடையிலான தொடர்பு நாங்கள் பார்த்துருக்கிறோமே. என்ன? நாங்கள் வருமானத்துக்கும் கேள்விக்கும் இடையிலான தொடர்பான வரைபடங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இங்கே ஏஞ்சல்ஸ் வரைபுன்னு அதுக்கு சொல்கிறோம். நுகர்வோன் வருமானத்துக்கும் சந்தை கேள்விக்கும் இடையிலான தொடர்பை விளக்குகின்ற வரைபடத்தை நாங்கள் ஏஞ்சல்ஸ் கேர்வ் என்று சொல்கிறோம். அதில் வருமானம் அதிகரிக்க ஆடம்பர பொருட்கள் என்றால் கேள்வி கூடிக்கொண்டே போகும். சாதாரண பொருட்களும் கேள்வி கூடிக்கொண்டு போய் குறிப்பிட்ட ஒரு வருமான எல்லைக்கு பிறகு மாறாது. இழிவு பொருட்களுக்கு வருமானம் அதிகரிக்க கேள்வி ஆரம்பத்தில் சற்று கூடினாலும் பிறகு குறைய ஆரம்பிக்கும் என்று பார்த்திருக்கிறோம். எனவே ஒரு பண்டம் இழிவு பண்டமாக காணப்படும் நிலையில் நுகர்வோன் வருமானம் அதிகரித்தால் அந்த பண்டத்துக்கான கேள்வி குறையும். அப்போ கேள்வி குறையும் போது கேள்வி வலை இடதுபுறமாக நகரும். எனவே நான்காவதுக்கு சரியான விடை என்ன எடுத்திருக்கிறீர்கள்? இடதுபுற நகர்வு அல்லது இடதுபுறமாக நகரும். ஐந்தாவது பாருங்க. குறித்த பண்டத்தின் மீது நேரில் வரி ஒன்று அரசினால் அறவிடப்படும்.
அல்லது குறித்த பண்டத்தின் உற்பத்தி மீது, நான் இதை எடுக்கிறேன் உற்பத்தி மீதான நேரில் வரியில் நுகர்வின் மீதான வரி ஒன்று இருக்கின்றது. நீங்கள் நான் இதை என்ன உற்பத்தி மீது ஒரு நேரில் வரி அறவிடப்படுகின்றது என்று கருத்தில் எடுக்கிறேன். இப்போ நுகர்வின் மீது நேரில் வரி ஒன்று அறவிடப்பட்டால் கேள்வி குறையும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நுகர்வின் மீது வரி அறவிடப்படும் போது கேள்வி குறையும். அதுக்கு பிறகு சந்தையில் வரிக்காக நுகர்வான ஒரு தொகையை செலுத்த வேண்டி வரும். எனவே விலை கூடும், அது வேறு விஷயம். ஆனால் பரீட்சையில் கூடுதலாக கேட்குறது என்ன உற்பத்தி மீதான நேரில் வரி தான். நான் அதைத்தான் நீங்கள் பேஸ் பண்ணுறேன். குறித்த பண்டத்தின் மீது அல்லது பண்டத்தின் உற்பத்தி மீது நேரில் வரி ஒன்று அரசினால் அறவிடப்பட்டால் என்ன நடக்கும்? அந்த பண்டத்தின் நிரம்பல் குறையும். நிரம்பல் குறைகிறதன் காரணமாக சம்பந்தப்பட்ட பொருளின் விலை அதிகரிக்கும். விலை அதிகரித்து கேள்வித்தொகை குறையும். அப்போ உற்பத்தி மீதான ஒரு நேரில் வரி அந்த பண்டத்தின் விலையை கூட்டும். விலை அதிகரித்து அந்த விலை கூடுற அளவுதான் வரியில் நுகர்வாளன் செலுத்துகிற அளவு என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதனால் கேள்வித்தொகை குறையும். எனவே என்ன வரப்போகுது? குறித்த பண்டத்தின் உற்பத்தி மீது நேரில் வரி ஒன்று அறவிடப்படும் போது நிரம்பல் கேள்வி தொகை குறையும். கேள்வி தொகை குறைவடையும். ஆறாவது பாருங்க, குறித்த பண்டம் ஒரு சாதாரண பண்டமாக காணப்படும் நிலையில் நுகர்வோன் வருமானம் அதிகரித்தல். இது ஏஞ்சல்ஸ் கேர்வில் படித்த விஷயம். சாதாரண பண்டங்களாக இருந்தால் நுகர்வோன் வருமானம் அதிகரிக்கும் போது கேள்வி அதிகரிக்கும். கேள்வி அதிகரிக்கும் போது கேள்வி வலை வலதுபுறமாக பெயரும். எனவே குறித்த பண்டம் ஒரு சாதாரண பண்டமாக காணப்படும் நிலையில் நுகர்வோன் வருமானம் அதிகரித்தால் கேள்வி வலை வலதுபுறமாக பெயரும். வலப்புற நகர்வு என்பது விடையாக வரும். இறுதியாக குறித்த பண்டம் தொடர்பில் அதன் விலை அதிகரித்தல். அதன் விலை அதிகரித்தால் கேள்வி தொகை குறையும். அப்போ இங்கே வரப்போகிற விட கேள்வி தொகை குறைவடையும். எனவே மாணவர்களே, இதற்கான சரியான விடைகளை இப்பொழுது பாருங்கள். என்ன? குறித்த பண்டத்துடன் இணைந்த இணைப்பு பண்டம் ஒன்றின் விலை அதிகரித்தல் கேள்வி வலை இடதுபுறம் நகரும். இறக்குமதி போட்டி காரணமாக பண்டத்தின் விலை குறைவடைதல் கேள்வி தொகை அதிகரிக்கும். விலை குறைந்தால் கேள்வி தொகை அதிகரிக்கும். மூன்றாவது, குறித்த பண்டத்துடன் தொடர்புடைய பதிலீட்டு பண்டத்தின் விலை அதிகரித்தல். பதிலீட்டு பண்டத்தின் விலை அதிகரித்தால் குறித்த பண்டத்துக்கான கேள்வி கூடும். எனவே கேள்விக்கோடு வலதுபுறமாக நகரும். நான்காவது, குறித்த பண்டம் ஒரு இழிவு பண்டமாக காணப்படும் நிலையில் நுகர்வோன் வருமானம் அதிகரித்தல். அப்போ இழிவு பண்டம் என்றால் வருமானம் அதிகரிக்க கேள்வி குறையும். எனவே கேள்விக்கோடு இடதுபுறமாக நகரும். ஐந்தாவது, குறித்த பண்டத்தின் உற்பத்தி மீது நேரில் வரி ஒன்று அரசினால் அறவிடப்படல் கேள்வி தொகை குறையும். மாணவர்கள், இது நுகர்வின் மீது என்று தரப்பட்டிருந்தால் கேள்வி குறையும் என்று இடதுபுறம் நகரும் என்று விட வர வேண்டும். நான் நுகர்வின் மீதான வரியை வினாவில் எடுக்கிறதில்லை, இதுவரைக்கும் கேட்கப்பட்டதில்லை நுகர்வின் மீதான வரி. எனவே உற்பத்தி மீதான வரியை தான் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேணும். தேவையான திருத்தத்தை யோசித்து கொள்ளுங்க. ஆறாவது, குறித்த பண்டம் ஒரு சாதாரண பண்டமாக காணப்படும் நிலையில் நுகர்வோன் வருமானம் அதிகரித்தல். சாதாரண பண்டத்துக்கு வருமானம் அதிகரிக்க கேள்வி கூடும். எனவே வலதுபுறம் நகரும் கேள்வி கூடும். குறித்த பண்டம் தொடர்பில் அதன் விலை அதிகரித்தல். விலை அதிகரித்தால் கேள்வி தொகை குறையும், கேள்வி அளவு குறையும். எனவே இந்த இடத்துல இந்த கேள்வி மாற்றம், கேள்வி தொகை மாற்றம், கேள்வி அதிகரித்தல் கேள்வி குறைதல், கேள்வி தொகை அல்லது கேள்வி அளவு அதிகரித்தல், கேள்வி அளவு அல்லது கேள்வி தொகை குறைதல், இந்த மாற்றங்களுக்கு இடையிலான வேறுபாடையும் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். இதிலையும் இதெல்லாம் அடிப்படைகள் பொருளியலில். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் இவற்றை சரியாக விளங்கிக் கொள்வதில்லை. இது தொடர்பான கட்டமைப்பு வினால நான் மேலும் கதைக்க இருக்கின்றேன். இனி நாங்கள் மாணவர்கள் அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். எக்ஸ் என்பது போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும் ஒரு இழிவு பொருளாகும். எக்ஸ் என்பது
போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும் ஒரு இழிவு பொருளாகும். ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் கொள்வனவாளரின் வருமானத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சியின் காரணமாக எக்ஸ்பொருளின் கேள்வி, சமநிலை விலை, சமநிலை தொகை என்பவற்றில் ஏற்படும் மாற்றம் அல்லது தாக்கம் யாது? அல்லவா? எக்ஸ் என்பது போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும் ஒரு இழிவு பொருளா, ஏனையன மாறாத நிலையில் கொள்வனவாளரின் வருமானத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி காரணமாக எக்ஸ்பொருளின் கேள்வி, சமநிலை விலை, சமநிலை தொகை என்பவற்றில் என்ன மாற்றம் ஏற்படும் கேட்கிறார். இப்போ மாணவர்களை உடனே நீங்கள் இதுக்கு ஒரு வரைபக்குறணும். அப்போ தான் நீங்கள் தெளிவான விடைகளுக்கு போகலாம். உங்களுக்கு தேவையான அளவு ரஃப் பேப்பர் அங்கே தருவாங்க. எனவே நீங்கள் மனக்கணக்கு போட்டு பார்க்காதீங்க. நீங்கள் ரஃப்லியாக ஒரு படத்தை கீறி பாருங்கள். எக்ஸ் என்பது போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும் ஒரு இழிவு பொருளாகும். அல்லவா? கொள்வனவாளர்களின் வருமானத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. அப்போ வருமானம் குறைவடைந்தால் இழிவு பொருளுக்கு கேள்வி கூடும். உங்களுக்கு தெரியும் வருமானத்துக்கும் இழிவு பொருளுக்கும் இடையிலான தொடர்பு எதிர்கணியமானது. நுகர்வோர் வருமானம் அதிகரிக்கும் போது இழிவு பொருட்களுக்கு கேள்வி குறையும், வருமானம் குறைவடையும் போது இழிவு பொருட்களுக்கு கேள்வி கூடும். அப்போ நாங்கள் ஒரு சாதாரண கேள்வி நிரம்பல் கோட்டை எடுக்கிறோம். D1 S1, D1 கேள்வி கோடு, S1 நிரம்பல் கோடு, P1 சமநில விலை, Q1 சமநில தொகை. இதான் அந்த இழிவு பொருளுக்கான கேள்வி நிரம்பல் கோடுன்னு நாங்கள் வைக்கிறோம். இப்பொழுது கொள்வனவாளரின் வருமானத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி, வருமானம் குறைவடையும் போது இழிவு பொருட்களுக்கு கேள்வி அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்க கேள்வி குறையும், வருமானம் குறையும் போது கேள்வி அதிகரிக்கும். கேள்வி அதிகரிக்கும் போது கேள்விக்கோடு D1 D2வாக வலதுபுறமாக நகரும். வலதுபுறமாக நகரும் போது விலை கூடி கேள்வி தொகையும் கூடும். எனவே கொள்வனவாளரின் வருமானத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி இழிவு பொருளொன்றை பொறுத்தவரையில் கேள்வியை அதிகரிக்க செய்யும், இந்த D1 D2வாக விலையை அதிகரிக்க செய்யும், தொகையையும் அதிகரிக்க செய்யும். அப்போ இது சரியான விடை என்று எடுக்கிறீர்கள். ஒன்று சொல்லுது கேள்வி குறையும், விலை குறையும், தொகை குறையும். 2 கேள்வி அதிகரிக்கும், விலை அதிகரிக்கும், தொகை அதிகரிக்கும். அப்போ சரியான விடை 2வது. அதற்கு மேலே நாங்கள் விடைகளை வாசிக்க தேவையில்லை. அல்லவா? எக்ஸ் என்பது போட்டி சந்தையில் விற்கப்படும் ஒரு இழிவு பொருளாகும். ஏனையன மாறாத நிலையில் கொள்வனவாளரின் வருமானத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி எக்ஸ் பொருளுக்கான கேள்வியை அதிகரிக்க செய்யும், அதனால் அதன் விலை அதிகரிக்கும், அதன் காரணமாக அதன் தொகையும் அதிகரிக்கும். இது எக்ஸ் பொருள் தொடர்பான கேள்வி மாற்றத்தை எடுத்து காட்டுவது. இன்றைய இறுதி வினாவாக பார்ப்போம் மாணவர்களே. தரப்பட்டுள்ள நிரம்பல் வலையை குறித்து காட்டக்கூடிய நிரம்பல் சமன்பாடு என்ன? இந்த நிரம்பல் வலைக்கான சமன்பாட்டை எவ்வாறு நாங்கள் பெறுவது? நிரம்பல் சமன்பாடு QS சமன் A சக BP, இது முதலாவது தெரிய வேணும். இதுதான் நிரம்பல் வலை. QS என்பது நிரம்பல் தொகை மாணவர்களே. A என்பது விலை பூஜ்ஜியமாயுள்ள போது நிரம்பல் செய்யப்படும் அளவு. B என்பது நிரம்பல் வலையின் சரிவு. அப்போ பியை நாங்கள் எப்படி அளவிடுறோம்? B சமன் டெல்டா QS ஓவர் டெல்டா P. எங்களுக்கு பீண்ட பெருமானம் வரும். P என்பது விலை. அப்போ இந்த வளைகோட்டுக்கான நிரம்பல் சமன்பாடு எடுக்கிறதா இருந்தால் QS பிரச்சனை இல்லை, A எங்களுக்கு தேவை. A என்பது விலை பூஜ்ஜியமாயுள்ள போது நிரம்பல் செய்யப்படும் அளவு. அது எங்களுக்கு தெரியும் 20. அப்போ ஏன்ற பெருமானம் 20 என்று தெரியும், அதை தீர்மானிக்கிறீங்க. B தேவை. B என்பது டெல்டா QSின் கீழ் டெல்டா P. B என்பது சரிவு தான் இருக்குது. டெல்டா QS இந்த 30, 20க்கும் 40க்கும் உள்ள வித்தியாசத்தை எடுக்கலாம். அப்போ 20க்கும் 40க்கும் உள்ள வித்தியாசம் 20, அது டெல்டா Q. B சமன் டெல்டா Q ஓவர் டெல்டா P. டெல்டா Q 20, டெல்டா P இந்த விலை வித்தியாசம். 4ல் 0 போனால் 2, 4, 4ல் 0 போனால் 4. எனவே டெல்டா Q 20, டெல்டா P 4, 20 4ஆல் பிரிச்சிங்கள் என்றால் பீண்ட பெருமானம் 5. அப்போ QS சமன் A 20 சக என்று வரும், B 5 P. QS சமன் 20 சக 5 P. சரியான விடையாக நாங்கள் இந்த 3வது தெரிவு செய்யலாம்.
இவ்வாறு வரைபடத்திலிருந்து சமன்பாடை பெறுவதற்கும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, மாதிரி வினாக்களை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே அடுத்த நிகழ்ச்சியில் ஏனைய மாதிரி வினாக்கள் தொடர்பாக தொடர்ந்து கலந்துரையாடப்படும். எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.